Example 3. Let A equal to set of all 1, 2, 3, B equal to set of all 3, 4 and C equal to 4, 5, 6. Find. So, இங்கே Cartesian product different இருக்கு. போடலாம். First one A by B intersection C. So, first என்ன கண்டுபிடிக்கணும்? B intersection C கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து Cartesian product இதுக்கு போடணும். Okay, B intersection C first போடுவோம். தனியா எடுத்து எழுதிக்கிறேன் ABC-ய. So, B intersection C. B intersection C னா B க்கும் C க்கும் காமனான எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுதான் B intersection C. ஸோ காமனாக இருக்கிறது 4 மட்டும்தான். அடுத்து என்ன பண்ணணும்? கார்டீசியன் ப்ராடக்ட் வித் A. ஸோ ஏக்கும் இந்த 4க்கும் நடுவில் கார்டீசியன் ப்ராடக்ட் போட போகிறோம். கார்டீசியன் ப்ராடக்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்டர்ட் பேஸாக எழுதணும்னு. ஸோ ஏயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை B intersection Cயோட கார்டீசியன் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் 1 with 4, 2 with 4, 3 with 4. 1, 4, 2, 4, 3, 4. அவ்வளோதான் ஆர்டர்ட் பேர். 3 எலிமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A is 3. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B intersection C is 1. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1. ஸோ 3 into 1, 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A intersection B is 3. அதான் இங்கே வந்திருக்கு. இப்போ இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஸோ டோட்டலாக 3 எலிமெண்ட்ஸ் நமக்கு அது வந்துருச்சு. ஓகே, செகண்ட் டிவிஷன் போவோம். A into B intersection A into C. இப்போ என்ன பண்ணணும்? கார்டீசியன் ப்ராடக்ட் A and Bக்கு கண்டுபிடிக்கணும், A and Cக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் கார்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். இப்போ எத்தனை வரும்? A into Bனா 3 into 2 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A into நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B. 3 into 2னா 6 எலிமெண்ட்ஸ் வரும். A by B ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ A by C போட போகிறோம். A with C. இப்போ இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3, இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3. ஸோ 3 into 3 ஆர்டர்ட் பேஸ் நமக்கு வரும். 1, 4. இது ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் செட் A, ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் செட் C, ஃபஸ்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட் வித் தேர்ட் எலிமெண்ட். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் வித் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட், second element with third element. Next third element with first, third element with second, third element with third element. So number of elements இங்கே 9 வந்திருக்கு. இப்போ A by Bக்கும் A by Cக்கும் intersection பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். காமன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆர்டர்ட் பேராக இருக்கிறனால ரெண்டுமே ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2, 4, 2, 4 இருக்குது. 1, 4, 1, 4 இருக்குது. 3, 4 இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் 1, 4, 2, 4 and 3, 4. Next division A intersection B union C. B union C போடலாம். B union Cனா Bயில் இருக்கிற எலிமெண்ட்டையும் Cயில் இருக்கிற எலிமெண்ட்டையும் குரூப் பண்ணி எழுதுறது தான். ஸோ Bயில் 3, 4, Cயில் 4, 5, 6. ஸோ சேம் எலிமெண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த செட்டில் B 3, 4, 5 and 6 இருக்க போது 3, 4, 5 and 6. ஏல என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? 1, 2, 3 இருக்குது. ஏல 1, 2, 3 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் போடணும் ஏயோட. ஸோ A into B union C. இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். இதில் 3 எலிமெண்ட்ஸ், இதில் 4 எலிமெண்ட்ஸ். ஸோ 3 into 4 எலிமெண்ட்ஸ் 12 எலிமெண்ட்ஸ் இதில் வரப்போகுது இந்த கார்டீசியன் ப்ராடக்டில். இப்போ குரூப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும், செகண்ட் எலிமெண்ட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும், தேர்ட் எலிமெண்ட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சேர்த்து ஆர்டர்ட் பேஸ் எழுத போகிறோம். இதான் ஆன்சர். அடுத்த டிவிஷன் போவோம்.
ஏ பை பி யூனியன் ஏ பை சி. ஏ பை பி ஏ பை சி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கு ஏ பை பி ஏ பை சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் யூனியன் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி எழுதலாம். சேம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு ஏற்கனவே டிக் பண்ணியாச்சு. அதை ரிப்பீட் பண்ணாமல் இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ 4th டிவிஷன் ஏ பை பி யூனியன் ஏ பை சி சேர்த்து எழுத போகிறேன். புரிஞ்சுதா?